விழையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக் கருதும் நோக்குடையவன் அல்லேன். என் பயணம் பெரிது, செல்லும் பாதை நெடிது. எத்தனை எத்தனை இன்னல்கள் வழித்துயரம் தவிர்க்க துணை தேடும் என் படைக்கு சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் கொண்ட இத்தகைய சான்றோர்களே போதும். சிறந்த நிர்வாகி, உழைப்பால் உயர்ந்தவர், சொற்களாலேயே கடந்து செல்ல முயற்சிக்கும் சிறந்த பேச்சாளர் எங்கள் பெருமைமிகு கல்லூரியின் தாளாளர் அவர்களை முன்னிறை உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பின்னாடி ஏன் கைத்தட்டீங்கன்னு புரியுது. நான் இன்னைக்கு ரொம்ப பேச மாட்டேன். போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர், அவர் மேடையிலேயே பேசிய வார்த்தைகளால் எத்தனையோ இளைஞர்கள் கவரப்பட்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு அவர் உதடுகளால் உதித்த வார்த்தைகளால் எத்தனையோ பேர் உயர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர் இன்று நாம் அவைக்கு வந்திருக்கிறார். ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனர் நாள் 20 ஆண்டுகளாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளில் இதை நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொடுத்ததே எங்களுடைய கவிஞர் நாகை நாகராஜ் அவர்கள். இதை நீங்கள் எந்த தருணமாக இருந்தாலும் நடத்தி கொள்ளுங்கள், நான் முழு உறுதுணையாக இருப்பேன் என்று 2005 இன்று வரை எங்களோடு பயணிக்கின்ற அண்ணன் ஜீவானன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற போது இருக்கிற சிறப்புக்கும் இந்த ஆண்டு நடக்கிற போது இருக்கிற சிறப்புக்கு வித்தியாசம் என்னவென்று கேட்டால், 19 ஆண்டுகள் கடந்து விட்டது. அது ஒரு மாணவருக்கான கருத்துரை கூட்டமாக இங்கு இருக்கும். கருத்து கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் உழைக்க வேண்டும் என்றும் உளவியல் ரீதியாக நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பரிமாறினார்கள். அன்று பரிமாறுகிற போது ஆசிரியர்களும் மாணவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இன்று இந்த அவை இன்னும் புனிதமாயிருக்கிறது. எதற்காக என்று கூறினேன் என்றால், அண்ணன் இன்றைய சிறப்பு விருந்தினர் வெற்றி பெறுவதற்கு நல்லவராக இருக்க வேண்டுமா அல்லது வல்லவராக இருக்க வேண்டுமா? நல்லவராக இருந்தால் வெற்றி பெற முடியுமா அல்லது வல்லவராக இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா? இதுதான் தலைப்பு. நல்லவராக இருந்தால் வெற்றி பெற முடியாது, நல்லவராக இருந்தால் எல்லோருக்கும் நல்ல பெயர் எடுக்கலாமே தவிர வெற்றி பெற முடியாது. ஏனென்று வல்லவராக இருப்பவரால் தான் வெற்றி பெற முடியும். வல்லமை பொருந்தியவரால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் வல்லவராக இருந்து நல்லவராகவும் இருந்தால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையை அடைவார் என்றால், சமூகத்திற்கு மிக பயனுள்ள மனிதராக இருப்பார். அப்படி சமூகத்துக்கு மிக பயனுள்ள மனிதராக வல்லவராகவும் நல்லவராகவும் இருந்த ஒரு சில அடையாளத்தின் மிகப்பெரிய அடையாளம்தான் எங்களுடைய மேனாள் கல்வி அமைச்சர் அண்ணன் வைகை செல்வன். எப்படி சொல்கிறேன் என்றால், அவருடன் நீண்ட நெடிய அவருடைய வாழ்வியல் முறையில் எனக்கு அனுபவம் உண்டு. ஒரு முறை அவர் மேலாள் அமைச்சராக இருந்தபோது 21,000 இரவு பணியாளர்கள் போஸ்டிங். 21,000 போஸ்ட் அப்படின்னோடனே மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் படையெடுத்து அவர் வீடை நோக்கி செல்கிறார்கள். பொறுமையாக அதை ரசித்து கேட்டார். ரசித்து கேட்டுவிட்டு, நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் அமைச்சராக இருந்தபோது 21,000 பணியாளர்களுக்கும் ஒரு நய பைசா செலவில்லாமல் அந்த பணியை அமர்த்தியவர் தான் எங்கள் அமைச்சர். அது மட்டுமல்ல, எத்தனையோ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கஷ்டங்களை அவர்களோடு சேர்ந்து பயணித்து அந்த கஷ்டங்களை உணர்ந்து அங்கீகாரம் கொடுப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறார். மிக உயர்ந்த மனிதர், நல்ல சிந்தனையாளர், மிக அற்புதமான பேச்சாளர். இதெல்லாம் தாண்டி இந்த அவை நான் சொன்னேன் இல்லையா, இன்று ஏன் புனிதமடைந்தது? 20 ஆண்டுகளில் வராத எங்கள் அண்ணன் அமைச்சர் ஜெயபாலன் அவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கின்றார்.
வரவில்லை என்றால் நான் கூப்பிடவில்லை என்ற அர்த்தம் அல்ல. இது பத்திரிகையும் வடிவம் கொடுத்ததும் அல்ல. யோசித்து பாருங்கள், முன்னாள் அமைச்சர், அவர் காலத்தில் எத்தனை பாலங்கள், திட்டச்சேரி திருமருகள் வந்தது, மீனவ பல்கலைக்கழகம் வந்தது. எத்தனை முறை சந்தித்தாலும் சமூகத்தை பற்றி பேசுனா ஒரு நிமிடம் நம்மிடத்தில் நின்று பேசுவார், இல்லை என்றால் நாம் பேசுவதற்கு எதுவும் இருக்காது. அப்படி பேசினாலும் கூட அந்த கருத்துக்கள் ஏற்கனவே அவர் தெரிந்து வைத்திருப்பார். இல்லை தம்பி, அதில் எந்த பிரச்சனை அப்படின்னு அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர், நாகப்பட்டினம் மக்களுக்காக உழைத்த ஒரு நபர் இன்று வருகை தந்திருக்கின்றார். எதற்காக வருகை தந்திருக்கின்றார்? அவர் ஆனந்துக்காக வருகவில்லை, தண்டபாணி பிள்ளைக்காக வரவில்லை. சிறந்த மனிதர், வல்லவரும் நல்லவருமான எங்கள் சிறப்பு விருந்தினருக்காக இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். அண்ணன் தங்கக்கதிரன் அவர்கள், நிச்சயமாக யோசித்து பாருங்கள், இங்கு இந்திய வர்த்தக தொழிலுக்குள்ள வருகை புரிந்திருக்கிறீர்கள். நான் சார்ந்திருக்கின்ற ரோட்டரி, என் சகோதரர் சார்ந்திருக்கிற லைன்ஸ் சங்க உறுப்பினர்கள் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இத்தனை மனிதருடைய கனவு, சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து மருத்துவக் கல்லூரியை பார்ப்பதற்கு 100 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அல்லவா? முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் அந்த கல்லூரியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பது போது மிக கடுமையாக நாம் அனைவரையும் ஒன்று கூடி, இன்று இங்கிருந்து பார்த்தால் வானுயர கட்டடம் நாகப்பட்டினத்தில், அது நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்றால் அதற்கு மிக பெரிய உழைப்பை கொடுத்தவர் கதிரவன் அவர்கள். எதற்காக இதை சொல்கிறேன்? அவரும் 20 ஆண்டுகளில் இன்றுதான் வருகை புரிந்திருக்கின்றார். அதற்கு காரணம் வல்லவரும் நல்லவருமான எங்கள் சிறப்பு விருந்தினரால். நான் எதற்காக இது சொல்கிறேன்? நாம் கருத்து கூட்டங்களாக நடத்தி கொண்டிருந்தோம். வந்த கருத்துரையாளர்களை வைத்து நாம் ஏதாவது உத்வேகம் அடைய முடியுமா என்று யோசித்து பார்த்தோம். ஆனால் புண்ணியம் செய்தவர்களெல்லாம் இங்கு பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போதுதான் தெரிகிறது, வல்லமை மட்டும் வெற்றி பெறவில்லை, நல்லவர்களும் இருந்த காரணத்தினால் இங்கு வருகை புரிந்திருக்கிறார் என்று. அதுபோல காட்டு மன்னார்குடியிலிருந்து ஒரு நபர் 2006 இவரோடு நான் நீண்ட நெடிய பயணம் செய்திருக்கிறேன். இவர் இயக்கத்தில் இருக்கின்ற இவருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அருள்மொழி தேவனுடைய நிறைய வழிகாட்டுதல் இந்த நிறுவனத்திற்கு உண்டு. அவருடைய வழிகாட்டுதல் நானும் இவரும் பெங்களூரு வரை பயணம் செய்திருக்கிறோம். KSK பாலமுருகன், இவர், நான் போன்றவர்கள், சுரேஷ் போன்றவர்கள்லாம் நீண்ட நெடிய பயணம். எந்த கருத்துக்களை சொன்னாலும் மிக ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்கின்ற அளவிற்கு ஒரு செய்தியை பரிமாறிக்கொண்டே வந்து கொண்டிருப்பார். மிக அற்புதமான நபர். உழைப்பு, அந்த இயக்கத்துடைய சிந்தனை, அதை தவிர வேறு எந்த ஈடுபாடும் இல்லாமல் அதை பற்றி சற்று விமர்சித்தால் வெகுண்டெழுகிற ஒரு அற்புதமான நபர். தன்னை முழு இரத்தமுமாகவும் சிந்தனையுமாக தன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய தலைவர்களை வென்றெடுத்து அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் என்னிடத்தில் இந்த கல்வி நிறுவனங்கள் 2006 ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வருவதற்கு, பிஎட் கல்லூரி நிறுவனம் வருவதற்கு எங்களோடு கஷ்டங்களில் உழந்தவர் இருந்தாலும் கூட அவர் கூட காட்டு மன்னார்குடியிலிருந்து இன்று வருகை இருந்திருக்கிறார். இதற்காக எங்களுடைய சிறப்பு விருந்தினர் வைகை செல்வன் பேச்சை கேட்பதற்காக. எத்தனை நண்பர்கள் எல்லாம் ஒரு நல்லவர்களால் இணைக்க முடியும் என்றால் இன்னும் நிறைய பேர், அண்ணன் சிவா அண்ணன் போன்றவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறவர்கள், இன்னும் நிறைய பேர், இவர்களெல்லாம் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைத்துக்கும் காரணம் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். மிக அற்புதமான நபர். அவருடைய நான் பார்த்த வகையில், நான் அரசியல் தலைவர்களிடத்தில் நிறைய பேசுகின்ற வாய்ப்பை பெற்றவன். ஒரு மனிதன் அரசியல் கட்சியில் இப்படி யதார்த்தமாக நினைத்ததை நினைத்த இடத்தில் பேசுகின்ற ஒரு மனநிலை படைத்த மனிதனாக ஒருவர் இருக்க முடியும் என்றால் நான் பார்த்த சில நபர்களில் அண்ணன் வைகை செல்வனை பெருமையாக சொல்ல முடியும், பாராட்டுதலாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர். இவர்களெல்லாம் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்வேன், எங்களுடைய கவிஞர் நாகராஜன் அவர்களும் ஜீவானந்தன் அவர்களும் 2006 2025 வரை இந்த நிறுவனத்தினுடைய பயணத்தை சொன்னார்கள். ஆனால் உண்மையில் என் சகோதரர் கூட சொன்னார், இன்னமும் அவருக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. என் தந்தையார் என்னிடத்தில் தான் அதிக நேரம் பேசுவார், அவரிடத்திலாம் இன்னும் பேச மாட்டார் என்று வருத்தம் இருக்கிறது. உண்மைதான். நான் கல்லூரி படிப்பு முடித்தேன். முடித்துவிட்டு 2006 நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வைத்த பிறகுதான் இந்த சமூகத்துக்கு நான் அடையாளமானேன். ஆனால் கல்லூரி படிப்பு முடித்து 10 ஆண்டுகள்
பல நிறுவனங்கள் நடத்தினேன், பார்த்ததெல்லாம் நடத்தினேன். பூமி கேஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினேன். நான் நடத்த நிறுவனங்கள் எல்லாம் தோற்றுவிட்டேன். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் என் குடும்பத்தில் நான் எந்த வருமானமும் இல்லாதவன். ஆனால் நான் தான் ஆளுமை பண்ணுவேன். நான் சொல்வதைத்தான் என் குடும்பம் கேட்க வேண்டும் என்று வற்புறுத்துவேன், போராடுவேன். ஆனால் என்னால் ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது என் வீட்டிற்கு. இன்னும் சொல்ல போனால் செலவுகளும் இன்னல்களும் தான் இருக்கும். அதையெல்லாம் என் சகோதரர்களும் என் சகோதரிகளும் என்னுடைய எல்லாம் பொறுத்தெழுதுகிற என் தாயும் பொறுமையாக இருந்தார். என் தந்தையார் 10 ஆண்டுகளில் நான் என்ன ஆளுமை செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தார். அவன் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது, எப்படியாவது வந்து விடுவான் என்று. பார்த்ததையெல்லாம் ஒரு இடத்துல ஒரு போர்டு வச்சுட்டானா உடனே நான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் ஒரு நிறுவனம் தொடங்குவேன், தோத்துருவேன். அது தோத்த வரலாறு. ஒரு மனிதன் தோத்ததிலிருந்து அடுத்த நிலைக்கு வர முடியும் என்றால் அதற்கு ஒரு அற்புதமான குடும்பம் இருந்தால் தான் வர முடியும். அந்த வகையில் என் தாயும் என் சகோதரர்களும் உறுதுணையாக இருந்த காரணத்தினால் என்னால் அடுத்த பயணம் வந்தது. 2006 பயணம் சற்று அப்படி தொடங்கினேன். என்ன மாற்றம் கண்டது? 10 ஆண்டுகளில் நான் தோற்றேனே. தோற்றதற்கு காரணம் என்ன? அலசி பார்க்க முடியவில்லை. அப்போதுதான் நான் நாகப்பட்டினத்தில் ரோட்டரி என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டேன். இந்த ரோட்டரி சார்ந்த நபர்கள் எல்லாம் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். ரோட்டரி நண்பர்களோடு பயணிப்பதை நான் அதிகம் விரும்புபவன். ரோட்டரி நண்பர்களோடு பயணித்ததில் அண்ணன் PN குப்புசாமி சற்று ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டார். அவரோடு போன்றவர்கள் எல்லாம் பயணம் செய்தோம். கோயம்புத்தூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. நடத்திய போது ஒரு காரில் பயணம் செய்கிற போது எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நிறுவனம் சிறந்த நிறுவனம் என்பதற்கு எது எடுத்துக்காட்டாக இருக்கும்? அந்த நிறுவனம் CSR ஆக்டிவிட்டி செய்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செய்வதா, அல்லது தரமான பொருளை கொடுப்பதா, அல்லது எந்த செய்தி ஒரு நிறுவனத்துக்கு தரமான செய்தியாக இருக்கும் என்று நிறைய ஆராய்ச்சி பண்ணினோம். நல்ல விளம்பரம் கொடுக்க வேண்டும் எல்லாம் சொன்னோம். அவர் இல்லை. ஆனால் அவர் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல பணியாளர்கள் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். எந்த பணியாளர்களை நாம் தலைவர்களாக உருவாக்க முடியுமோ அதன் மூலம்தான் இந்த நிறுவனம் வெற்றி பெறும் என்று சொன்னார். அந்த வகையில் அந்த ஒரு மாற்றம்தான் 2003ஆம் ஆண்டு என்னிடத்திலே 4 நபர்கள் இருந்தார்கள். அந்த 4 நபர்களும் என் சகோதரர் சொன்னது போல 24x7 மணி நேரம் கல்லூரியிலே இருந்து பயணித்தார்கள். இந்த இடத்திற்கு வருகிற போது எங்களுடைய நிறுவனம் 1,80,000 ரூபாய் முதலீட்டில் இந்த இடத்திற்கு வந்தோம். இன்று ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், 13க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மாவட்டத்தில் இல்லாத வகுப்பு கோர்ஸ்கள்லாம் இங்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள். எங்கள் கவிஞர் நாகராஜ் சொன்னது போல பல தேசிய விருதுகள், பல மாநில விருதுகள் எல்லாம். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குடும்பம் பின்னாடி இருந்தாலும் கூட இதற்கு முழு அர்ப்பணிப்பான அற்புதமான உழைப்பை கொடுத்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய பேராசிரியர்கள் தான். அதனுடைய விளைவாகத்தான் இந்த நிறுவனம் தலை தோங்கி ஓரளவு இருக்கிறது. இன்னும் போராட வேண்டும், இன்னும் மேலே செல்ல வேண்டும், இன்னும் சிந்தனையை தூண்ட வேண்டும், இன்னும் நாகப்பட்டினத்தை திரும்பி பார்க்க வேண்டும். நாகப்பட்டினத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் எங்களால் அல்ல, எங்கள் ஆசிரியரால் அல்ல, எங்களுடைய மாணவர்களால் திரும்பி பார்க்கின்ற நிலைக்கு இந்த நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் இறந்து 20 வருடம் ஆகிவிட்டது. 20 வருடம் ஆன பிறகும் இவ்வளவு கூட்டம் வந்து அவருடைய நினைவை போற்றுகிறது என்றால் நிச்சயமாக இவர்களையெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுவதை தவிர இன்னும் இவர்களை விட சமூகத்திற்கு எங்களை பாதுகாப்பதற்கு வேறு எந்த சமூகம் இருக்க முடியும்? அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பெரியவர்கள் எல்லாம் இந்த அவையில் வருகை இருந்திருக்கிறார்கள், தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீடிய மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் குறுகிய காலகட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் என்னுடைய உரையை பேசுவதற்கு மனமும்
சிந்தனையும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் திருப்பி ஒரு தலையங்கத்தை ஆரம்பித்தால் இன்னும் 10 நிமிடம் ஆகிவிடும். ஆதலால் இதோடு என் உரையை முடிப்பதற்கு முன்னால், மாணவ மாணவிகளே, 2025 இன்றோடு முடிந்து விடுகிறது. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு விடியலும் சாதாரண விடியலாக இருக்கலாம். ஆனால் 2031 இன்று முடிந்த இரவு அதாவது இந்த இரவு குறைந்து அடுத்த நாள் தொடங்குகிற போது மிக அற்புதமான இரவாக உங்களுக்கு அமைய வேண்டும். அந்த பகல் அமைய வேண்டும். விடியல் அந்த பகல் எப்படி அமைய வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற எதிர் திசையில் இருக்கிறவர்களெல்லாம் குற்றம் சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது. நம்மை மாற்றிக்கொண்டு 2026 உன் கனவையும் உன் பெற்றோர் கனவையும், உன் சமூகத்தில் உங்கள் வீட்டை எப்படி அழைக்கிறார்கள் என்று தெரியாது, உன் படிப்பின் மூலம் உன் அறியாமையை போற்று 2026 உன் வெற்றியின் மூலம் நீ நர்சிங் படிச்சினா நர்சிங் வீடு என்றும், டாக்டர் படித்தால் டாக்டர் வீடு என்றும், சட்டம் படித்தால் லாயர் வீடு என்றும் அழைக்கின்ற அளவிற்கு உன் நிலையை உயர்த்தி, உன் குடும்பத்தினுடைய அறியாமையை போக்கி, உன் குடும்பத்தினுடைய எல்லா நிலைகளையும் போக்கி மிக உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக அற்புதம் 2026 எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, சிறப்பான வருகைக்கு எங்களுடைய சிறப்பு விருந்தினிடத்தில் அவையை ஒப்படைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து முகம் நமக்கு நன்றி. இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது அறுவிடையோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. அரிதாரம் பூசிக்கொள்ள விரும்பாத மகத்தான மனிதர்களை இந்த உலகம் அடையாளப்படுத்த தவறியதில்லை. சொற்பமாகத்தான் எழுதியிருக்கிறேன், பயப்பட வேண்டாம். இவர் சொல்லில் சிலை வடிக்கும் சுந்தர கலைஞர், வண்ணத்தமிழின் வாஸ்கோட காமா, வரியாக இருக்கும் திருக்குறளை வாழ்க்கையின் நெறியாக கொண்டவர். தேன் சொட்டும் திரைப்பட பாடல்கள், 12க்கும் மேல் நாவல்கள், தமிழ்ச்சங்கத்தில் இவர் ஆற்றிய உரை கேட்க கேட்க திகட்டாத ஒன்று. எழுத்தாளர், பேச்சாளர், இலக்கியவாதி, அரசியல் தலைவர் என்று பன்முகம் காட்டும் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் மேனாள் திரு முனைவர் கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் ஐயா அவர்களை கல்வியால் அதிகாரம் பெறுவோம் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றேன். செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கடித்தேனே, நைந்தாயினிலே என் வாழ்வு நைந்து போகும், நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நெய்தல் நிலப்பரப்பு. நெய்தல் நிலப்பரப்பு கடலும் சார்ந்த பகுதியாக இருக்கின்ற நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம், தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான நகரம். சோழர் காலத்தில் துறைமுகமாக இருந்த பகுதி. வரலாற்றில் டச்சுக்காரர்களும் போர்ச்சுக்காரர்களும் பயன்படுத்திய பழமையான நகரம். அப்படி செழுமைக்கும் செம்மைக்கும் உரிய இந்த சிறப்பு வாய்ந்த நாகப்பட்டினத்தில் இன்று ஒரு அற்புதமான நிகழ்வு. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் சார்பில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற வாஞ்சி மிகுந்த மனிதர், தன்னை எரித்து தரளாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்த பெருமைக்குரிய தெய்வ திரு தண்டபாணி பிள்ளை அவர்களுடைய நிறுவன நாள். இந்த நாளை நன்றியோடு நினைத்து பார்க்கிற நிகழ்வாக இந்த நாள் மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்விற்கு முன்னுரை பொறுப்பேற்று இங்கு நமக்கெல்லாம் சிறந்ததொரு உரையை தந்து மகிழ்ந்திருக்கிற அதனுடைய தலைவர் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர், சிந்தை கவர்ந்த அருமை நண்பர் முனைவர் தா ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்விலே கடந்து கொண்டு உரையாற்றி மகிழ்ந்து கழகத்தினுடைய முன்னோடியாகவும் 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்திருக்கிற அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக வேளாண் துறையும் பிற்பட்ட துறையும் என்று பல்வேறு துறைகளை பொறுப்பு வகித்து அன்று எப்படி பார்த்தேனோ அதே போல பண்பு மிகுந்த பெட்டகமாக, பாசத்தின் இருப்பிடமாக,
அன்பின் நெகிழ்வாக இருக்கிற எங்கள் ஆருயிர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னை கடந்து கொள்ள வேண்டுமென்று என் பொருட்டு அழைத்து இங்கு நான் வருவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கி என்னுடைய அருமைக்குரிய நண்பராக விளங்குகிற கவிஞர் நாகை நாகராஜன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய செயலாளர் மிக நல்ல ஒரு உரையை நிகழ்த்தி மகிழ்ந்திருக்கிற மகேஸ்வரன் அவர்களே, இயக்குனர் சங்கர் அவர்களே, இங்கு 20 ஆண்டுகள் வரவில்லை என்று சொன்னாலும் இந்த 19 ஆண்டுகளில் நிறைவில்லை என்றாலும் 20வது ஆண்டில் வருகை தந்ததாக இது ஒரு நல்ல தொடக்கமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நான் நாகப்பட்டினம் என்று சொன்னால் நீங்கள் எந்த வழியாக வருகிறீர்கள், எப்படி வருகிறீர்கள், உங்களுக்கு வஞ்சரம் வேண்டுமா, வவ்வால் வேண்டுமா, அல்லது என்னெல்லாம் உணவு வேண்டும் என்று நான் வெட்கப்படுகிற அளவுக்கு விழுந்து விழுந்து உபசரிக்கிற பண்பாளர் அண்ணன் ஜெயபால் அவர்களே, அதற்கு முன்பாக நான் பெரிதும் நேசிக்கின்ற, மதிக்கின்ற, போற்றுகிற, பாராட்டுகிற ஒரு மனிதர், வேதாரண்யம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறவர். இன்று அவருக்கு சென்னையிலே மாவட்ட கழக செயலாளருடைய கூட்டம் இல்லை என்றால் அவரும் வந்திருப்பார். என் பெருமைக்குரிய அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களே, இங்கு என்னோடு வருகை தந்திருக்கிற காட்டுமன்னார் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்த சிறந்த இலக்கியவாதி, எனக்கு வானமும் சிறகுமாக இருந்து எனது ஆறாவது விரலாக இருக்கிற என் அசைக்க முடியாத அன்பின் சின்னம் முருகுமாறன் அவர்களே, நாகப்பட்டினம் என்று சொன்னால் நகரக்கழக செயலாளரையும் அவரையும் பிரித்து விட முடியாது. இந்த நாகப்பட்டினத்தில் வித்தாக விதையாக உரமாக திகழ்கிற சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், பன்முகத்தன்மை கொண்டவர் என் பாசமிகுந்த சகோதரர் தங்க கதிரவன் அவர்களே, எஸ்ஆர்டி ஐயா சிவபெருமான் அவர்களே, வேதையன் அவர்களே, சிவா அவர்களே, சாம்சன் அவர்களே, சகோதரி காளிமுத்து அவர்களே, இன்ஜினியர் காசிநாதன் அவர்களே, பாஸ்கரன், ரவிச்சந்திரன், சக்திவேல், பாலை கே செல்வராஜ் உள்ளிட்ட நண்பர்களே, ரொட்டேரியன் கவர்னர் பாஸ்கர் அவர்களே, ரொட்டேரியன் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, எல்ஐசி ராமசாமி அவர்களே, ஆசிரியர் இளமாறன் அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நாகராஜன் அவர்களே, வர்த்தகர் சங்கம் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த இனிய நண்பர்களே, இன்னும் யாராவது பேர் விடுபட்டு போயிருந்தால் தவறாக எண்ண வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டு வருகை தந்திருக்கிற ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. நான் கூட சொன்னேன், விடிந்தால் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது, எங்கள் குடும்பத்தோடு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டும், ஆகவே இன்னொரு முறை பார்க்கலாமே என்றுதான் நான் கவிஞர் நாகை நாகராஜனுக்கு சொன்னேன். இல்லை, கண்டிப்பாக வந்தாக வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு மாணவ செல்வங்கள் பயந்து விடக்கூடாது. நம்முடைய தொகுத்து வழங்குகிற பேராசிரியர் அபிராமி அவர்களும் நாகை நாகராஜன் அவர்களும் என்னை பற்றி நிறைய சொன்னார்கள். ஏற்கனவே என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க நேற்று. இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருப்பேன். ஒரு வரி விடாமல் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அற்புதமாக பேசுகிறார். அவருக்கு சளைத்தவரல்ல நம்முடைய மகேஸ்வரன். 2 பேரும் அப்போ தான் நான் நாகை நாகராஜன் சொன்னேன், இன்றைக்கி ராசி பலனில் எனக்கு சோதனைன்னு போட்டிருந்தது, பலத்த போட்டியாக இருக்கும் போல இருக்கு. நான் ராசி பலனை நம்புறதில்லை. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரம்மா போய் ஜோசியம் பார்த்தது. அவன் சொன்னால் ஜோசியர் ஜாதகத்தை திருப்பிட்டு 7ஆம் இடத்து சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் நேரடியாக பார்க்குறான்,
அதனால் உனக்கு விரைவில் நல்ல ஒரு கணவன் கிடைப்பாமா அப்படின்னு சொன்னான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா சொல்கிறீங்க, நல்ல கணவன் கிடைப்பானா, இன்னொரு தடவை பாருங்க அப்படின்னு. இல்லைம்மா நல்லதாம்மா பார்க்குறான். பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கான். ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருந்தால் நிச்சயமாக நல்ல கணவன் கிடைப்பான். இது சத்தியம், நிச்சயம் தான். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோன்னு கேட்டாங்க. 500 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு, ஐயா நான் கிளம்புறேன், ஒரே ஒரு சந்தேகம், இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்கள், நல்ல கணவன் கிடைப்பான்னு சொன்னீங்களேன். என்னம்மா, லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கான் சந்திரன். சந்திரன் 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிட்டானா, லக்னாதிபதியை உச்சம் அடைஞ்சிட்டான்னா விரைவில் நல்ல கணவன் கிடைப்பான், அதில் மாற்று கருத்து இல்லையே, இதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னா. இல்லையா, நான் ஏற்கனவே கட்டின கணவனை என்ன செய்கிறதுன்னு கேட்டாவ. அதனால் நம்புறதில்ல. இருந்தாலும் ஆனந்துக்கு நல்ல அற்புதமாக பேசுகிறார். அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இங்கே பெண்களெல்லாம் அவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு 2 மகள்கள் தான். என் மகள் போல் நீங்கள் அத்தனை பேர் அமர்ந்திருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய நிகழ்வு. நான் அரசு தலைமை கொறடாவை ஆன உடனே என் மகள்கிட்ட கேட்டேன். அப்போ 8வது தான் படிச்சுட்டு இருந்தான். இன்றைக்கி மருத்துவம் படிக்கிறாள் நற்றினை. அப்பா அரசு தலைமை கொறடாவாயிட்டேன், கொறடாவானதற்கு ஒரு கவிதை சொல்லேன்னு சொன்னேன். என் பொண்ணு சொன்னால், கொறடா கொஞ்சம் உடம்ப கொறடா அப்படின்னு. ஆக பெண்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஒரு மதிநுட்பம் விடைத்திற்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறவர்கள் என்பதில் உள்ளபடியே பெருமைக்குரிய நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அதாவது கல்வியால் அதிகாரம் பெறுவோம் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும் கல்வி எவ்வளோ பெரிய முக்கியம். கல்வி இல்லை என்று சொன்னால் நம்ம யாராவது மதிப்பார்களா? உதாரணமாக நம்ம ஒரு கிராமத்தில் கேட்பாங்க, வீடு இருக்கா அப்படின்னா இல்லைங்க. கார் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. ஏதாவது சொத்து சுகம் இருக்கா? இருக்குன்னா இருக்குங்க போகிறோம், இல்லைன்னா இல்லைங்க போகிறோம். அவர்கிட்டே போய் அறிவு இருக்கான்னு கேளுங்க, கோவம் வந்துடும். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஏன்னா அறிவு தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்பது நம்முடைய ஆயுதம். அறிவுதான் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு 3 அடிப்படை சித்தாந்தங்கள் வேண்டும் நண்பர்களே. 1, மனதளவில் நாம் சரியாக இருக்க வேண்டும். 2, உடலளவில் நாம் சரியாக இருக்க வேண்டும். 3, அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போதுதான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனம் எப்போதுமே மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒரு மனதை நீங்கள் பிடிச்சு வைக்க முடியுமா? யோசிக்கும், சந்தேகப்படும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது கொஞ்சம் கூட்டம் வர்ற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் புதுசாக அப்படின்னு மனசு யோசிக்கும். இல்லை அது மலேசியாவில் தான் ஏன் கூட்டம் இருக்குது, இங்கே இல்லையா அப்படின்னா, இல்லை அது கொஞ்சம் பாருங்களேன் யோசனை பண்ணி அப்படின்னு யோசனை வைக்கும். நான் அரசியல் பேசவில்லை. ஆக இது எதற்கு சொல்லுகின்றதுன்னா, அப்படிப்பட்ட மனதை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். வெற்றியாளர்களுக்கு அவசியம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அருமை நண்பர் ஆனந்த் சொன்னார், நான் பல நிகழ்வுகளில் தோற்று போய்விட்டேன், ஆனால் பின்னாலே என் குடும்பம் பக்கபலமாக இருந்தது, ஆகவே நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். நண்பர்களே, வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை காலம் வெற்றியாளர்கள் என்று அடையாளப்படுத்துவதே இல்லை. தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அவர்தான் வெற்றியாளர்கள். ஏற்கனவே ஜெயபால் முன்னாள் அமைச்சராக இருந்தார் என்று சொன்னால், மீண்டும் அவர் இன்னால் அமைச்சரான போதுதான் அவர் வெற்றியாளர். தங்க கதிரவன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் என்று சொன்னால், மீண்டும் அவர் வெற்றி பெற்றால் தான் அவர் வெற்றியாளர். அதை போலத்தான் எல்லாம் மீண்டும் ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், அதை தான் காலம் அடையாளப்படுத்துகிறது. அதற்கு என்னெல்லாம் தேவை
என்று சொன்னால் மனதை பக்குவப்படுத்துவது, உடலை சரியாக பேணி காப்பது. உடல் என்பது மிக மிக, மருத்துவர்கள் வந்திருப்பீர்கள், உடல் குறித்தான பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். நடக்க நடக்க நன்மை, யோக பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி என்று பல்வேறு பயிற்சிகள். அப்பதான் இந்த உடல் நாம் சொல்லுவதை கேட்கும். எட்டயபுரத்து பாட்டன் என்ன சொன்னான்? உடலினை உறுதி செய் என்று சொன்னான். விசை போல் பந்தன உடலை கேட்டேன் என்று சொன்னான். உடல் ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைக்கலன்னா சாதிக்க முடியுமா? தொந்தி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தொந்தி மரணத்தின் தந்தி. தொந்தி மரணத்தின் தந்தி. ஒருத்தர் தட்டி உங்களுக்கு தொந்தி வந்திருக்குங்கிறார். ஆக நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வராமல் பாதுகாக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, உடல் நம்முடைய பகுதி இருக்கிற வயிற்று பகுதி கடவுள் மாதிரி இருக்கணுமா. கடவுள் மாதிரி எப்படி இருக்கணும்? கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது. அது மாதிரி வயிற்று பகுதி கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியக்கூடாது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் ஒட்டியானம் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு சுத்து கூடிடக்கூடாது. ஆக நம் மனதை சரிப்படுத்தி விட்டோம், உடலை சரிப்படுத்தி விட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? அறிவு. அதனால தான் வள்ளுவ பேராசான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னார். அதனால தான் வள்ளுவ பேராசான் அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவை எவரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நான் ஒரு கிராமத்தில் பேசினேன், அறிவுடையார் எல்லாம் உடையார்னு. ஒருத்தர் கேட்டார், ராமசாமி உடையாரான்னு கேட்டார். அவர் இல்லைப்பா, இது உடையவர்கள் என்று சொன்னால் அறிவை பெற்று இருக்கிறவர்கள் உடையவர். நான் அண்ணன் ஜீவானந்தம் நேற்று வடக்கு பொய்கை நெல்லூருக்கு போனேன். அங்கே கோரக்க சித்தர் அந்த நினைவிடத்தில் சமாதியிலே அவர்தான் ட்ரஸ்டியாக இருக்கிறார், தக்காராக இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூலகமே அமைத்திருக்கிறார். ஒரு நூல் நாகப்பட்டினத்தில் கிடைக்காத நூல்கள் கூட வடக்கு பொய்கை நெல்லூரில் கிடைக்கிறது. இதுதானே ஒரு வளர்ச்சி. ஒரு வீட்டில் பணம் எங்கே வச்சாலும் பையன் எடுத்துகிட்டு போயிடுறான். காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் எங்கே வச்சாலும் பணத்தை திருடிட்டு போயிடுறானே, என்னதான் செய்யறதுன்னு அப்பா அம்மாவும் யோசனை பண்ணி பார்த்தாங்க. அவனுடைய புத்தகத்தில் ஒளிச்சு வச்சிரு, அவன் எடுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் திறந்து பார்த்தா தானே தெரியும். புத்தகத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு புது புத்தகத்தை வாங்கி ஒரு 500 ரூபாய் தாளை வச்சு கொடுத்துருங்க, 10 வருஷம் பத்திரமா இருக்கும். எப்படியில் கூட போட வேண்டியதில்லை. அது மாதிரி அறிவை நாம் பெருக்கி 100 பக்கமாவது தினமும் வாசிக்க வேண்டும். நீங்கள் நல்ல நூல்களை, நல்ல சித்தாந்தங்களை, நல்ல அற்புதமான உணர்வு பூர்வமான எண்ணங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கிற போதுதான் உங்கள் உள்ளத்திலே ஒரு எழுச்சியும் ஆற்றலும் அப்படியே பிறக்கும். உங்கள் உள்ளத்திலே பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குடி தந்தலாகும், ஏறும் சீரும் விடமானையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படியான உணர்வுகள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால், வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. வெற்றிக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? பைபாஸ் இருக்கா? பாயிண்ட் டு பாயிண்ட் தான், நேர் வழி தான் வெற்றிக்கு. எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஆக இந்த 3ம் அடிப்படை விஷயம். நாம் கல்வியால் அதிகாரம் பெறலாம், ஒரு கல்வியால் அதிகாரத்தை நாம் அடையலாம், ஒரு நாயை கூட அதிகாரத்தால் அடக்கி வைக்கலாம். ஆனால் அன்பு செலுத்தினால்தான் அந்த நாய் வாலாட்டும். அன்பு இல்லை என்றால் தோத்து போய்விடுவோம். ஒரு தாய் ஒரு கருவுற்று இருக்கிறார் என்று சொன்னால் 40 நாள் கழித்து கருவுற்றிருக்கிறாள் என்று மருத்துவர்கள் பார்த்து பரிசோதித்த பிறகு அவருடைய இதய ஓட்டம், துடிப்பு எப்படி இருக்கிறது என்று கண்டறிகிறார். லப்டப் 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 ஓசை காலம் முழுவதும் அடிக்க வேண்டும், இயங்க வேண்டும். அப்படி இதயம் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். மூளை என்பது அறிவு. மூளையை மாத்திரம் நம்புகிறவன் வாழ்க்கையில் தோற்று போவான். இதயத்தையும் சரிசமமாக கலக்கிறவன் தான் வெற்றி பெறுவான். அதில் எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் பெரிய அறிவாளிகளை பாருங்க,
அவங்ககிட்ட நெருங்கவே முடியாது. ஆக கல்வி என்கிற கல்வியின் மூலம் அதிகாரத்தை பெறலாம். கல்வியின் மூலம் ஒரு சாமானியன் உயர்ந்த இடத்துக்கு வரலாம். What do you mean by the மெண்டல் கமிஷன்? மண்டல் நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? ஏன் இடஒதுக்கீட்டை தருகிறோம்? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை ஏன் தருகிறோம்? இடஒதுக்கீடு ஏன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? அவர்கள் பணத்தால் ஒரு உயர்ந்த இடத்தில் வந்தால் கூட அந்த சமூகம் அவர்களை வரவேற்காது, மதிப்பளிக்காது. அதுவே அவர்களுக்கு கல்வியால் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அவன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ மாவட்ட கண்காணிப்பு அலுவலராகவோ அல்லது உயர்ந்த பதவியில் ஐஜி டிஜிபி என்று வருகிற போது ஒட்டுமொத்த சமூகமும் எழுந்து நிற்க வரவேற்கும். அதுதான் மண்டல் கமிஷன். மண்டல் நீதிபதி அந்த தீர்ப்பிலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஆக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு தான் பெற்று தந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கல்வியிலே முதலிடத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக கல்வியால் அதிகாரத்தை பெறுவது என்பது மிக மிக அவசியம். உங்களால் முடியும். ஏன் முடியாது? நான் ஏற்கனவே கூட ரோட்டரியில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கூட போய் பேசின போது மதுரையில் சொன்னேன். நான் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம், சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் நான் படிக்கிறதுக்கு அட்மிஷனுக்காக போயிருக்கேன். எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அந்த குழு பரிசோதனை பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி +2ல் படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலையும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதனால் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கப்பா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோ, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ, வேலை கிடைக்கும்னார். இல்லையா, நான் தமிழ் தான் படிக்கணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தமிழ் படித்தா சோறு கூட கிடைக்காதுப்பா. சொல்கிறவர் தமிழ் பேராசிரியர், அவர் யதார்த்தத்தை சொல்கிறார். என் பையனையும் நான் இன்ஜினியரிங் தான் சேர்த்துருக்கேன், அதனால் நீ தமிழ் படிக்காதப்பா, கிராமத்துலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல அறிவுரை சொல்கிறார். நான் சொன்னேன், இல்லையா தமிழ் தான் எனக்கு ஆர்வம், அதான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சொன்னால் கேட்க மாட்டேன், 2 நாள் யோசனை பண்ணிட்டு சொல்லுன்னார். நான் சொன்னேன், 2 நிமிடம் கூட எனக்கு யோசனை இல்லையா, எனக்கு தமிழ் தான் வேணும்னு. சரி போ அப்படின்னு பிஏ தமிழ் இளங்கடை முதுகடை எல்லாம் படித்தேன். ஆழ்ந்து அறிவார்ந்து செழுமிமிக்க படைப்புகளை படைத்தேன். எங்கள் ஜீவானந்த அண்ணன் பாவேந்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளை சொன்னார் அல்லவா, அத்தனை பாட்டு எனக்கு மனப்பாடம். எங்கெங்கும் காணினும் சக்திகடா, தம்பி 7 கடலவல் வண்ணப்படா, அங்கு தங்கும் வெளியனில் கோடி எண்டம் அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குயில் 7 மிகிழனமும் கச்சனை செய்வதைக் கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்து ஒடிகளலாம், அவள் மந்த நகை எங்கு மின்னுதலாம். காலை ஒருவன் கவிச்சுவையை கரைகாண நினைத்த முள்ளிணைப்பில் அன்னை தோலை சிதங்கு இடம்புரிவாள், அவன் தொல்லறிவாளன் திறம்பெறுவான், ஒரு வாழை சுழற்றும் விசையினிலே அந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேனிட நீள இடையின்றி நீ நினைத்தால் அன்னை நேர்விடுவாள் உந்தன் தோணிலே. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கன்னடமும் கணிதரங்கும் கவின்மடையாரமும் துருவும் உன்னுதர துதி தெலுந்து பண்டு பலவாகினும் ஆரியம் போலு பரக வடக்கடிந்து ஒடிந்து சிறையாவன் சீரிடமே சேன் மறந்து வாழ்த்துதுமே, இப்படி போய்கிட்டே இருக்கும். தோளில் விழுந்த தோகை மயிலாய் கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து மனக்கும் மலராய் சிறகினில் சத்தும் செங்கால் அன்னமாய் அமுத முடிபகர் அழகின் பிம்பமாய் குமுத மலர்வழி கபரம் கருங்குடல் வாழும் எழிலாய் வசந்த புலில். இப்படி இது மனப்பாடச் செயலுக்கு மாத்திரமல்ல, உணர்வுபூர்வமாக படித்தது. தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. எதையும் நீங்கள் ஆராய்ந்து படித்தால் உயர்வுக்கு வரலாம் என்பதற்கு எளியவன் சிறியவன் வைகை செல்வனே உதாரணம். என்னால் முடிந்தது உங்களால் ஏன் முடியாது? அந்த தமிழ் படித்த காரணத்தினால் நான் அமெரிக்கா சிகாகோ உலகத்தமிழ் மாநாட்டில் தலைமை உரையாற்றி இருக்கிறேன். கோலாலம்பூரில் இன்றும் இருக்கிறார் அவர்தான் அந்த மலேசியா நாட்டினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை வரவேற்று அந்த மாநாட்டுக்கும் தலைமையேற்று இருக்கிறேன். ஐநா மன்றத்திலும் உரையாற்றி இருக்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறைக்கே அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறேன். ஈடுபாடு, ஆர்வம், இதில் இருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் உயர்வை நீங்கள் அடையலாம். நம்முடைய அப்துல் கலாமை விடவா ஒரு உதாரணம் வேண்டும்? ஆவுல் பக்கீர் ஜேனுலா புதின் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம்.
ஒரு கடலோர படகுக்காரனின் மகன் கடலவு விரிந்து இமயமாய் உயர்ந்து நின்றாரே. ஒரு சாதாரண ஒரு தீவு, ராமேஸ்வர தீவு. பேப்பர் போடுகிற பையனாக பேப்பர் போட்டுவிட்டு நான் பள்ளிக்கு சென்றிருக்கிறேன், அதன் பிறகு மதுரையில் வந்து படித்தேன், சென்னையிலே படித்தேன் ஐஐடி என்று அவர் எழுதுகிற அந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தால், அக்கினி சிறகுகளை படித்தால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். 1974 இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய சீமந்த புத்திரி இந்திரா காந்தி அவர்கள் அணுகுண்டு வெடித்தார். 1974 வெடித்த அணுகுண்டு புத்தர் சிரித்தது என்ற பெயரிலே அடைமொழி அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் அணுகுண்டு வெடித்து அகலத்தின் கவனத்தை ஈர்த்தார். அந்த பொக்ரான் அணுகுண்டு மே மாதம் 11ஆம் தேதி 1998 வெடிக்கப்பட்ட போது உடனிருந்து அதற்கு அணுசாதனையாக நிகழ்த்தி காட்டி யுரேனியம் நெப்டியூனும் சேர்ந்து புரோட்டானும் சேர்ந்து இணைந்து அணு பிளவை ஏற்படுத்தி உலகத்தையே வியக்க வைத்த பெருமை அப்துல் கலாமுக்கு உண்டு. அமெரிக்காவுக்கு தெரியாமல் எந்த நாட்டிலும் எதுவும் நடக்காது. சேட்டலைட் எதற்கு அனுப்புகிறார்கள்? எல்லா நாடுகளையும் வேவு பார்ப்பதற்கு. நீங்கள் செல்ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நெட்வொர்க்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ பழைய மாதிரி சிஸ்டமெல்லாம் இல்லை, இப்போ நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எளிதாக கண்டுபிடித்து விடலாம், அவ்வளோ சிஸ்டம். எல்லாம் செல்ஃபோன்லேயே ஒரு செல் உயிரி கிலோபிடாமினாஸ் மாதிரி செல் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு குரூப்பில் எனக்கு தெரியாமல் ஒரு குரூப்பில் என்னை சேர்த்து விட்றான். காலையில் ஒரு குரூப்பு, மதியானம் ஒரு குரூப்பு. வேண்டான்னு சொன்னால் என்ன குடியா முழுகி போயிடும், என் குரூப்பில் இருந்தேன்னான்னு கேட்குறான். ஆக இந்த பொக்ரான் அணுகுண்டு பார்த்தவுடன் உலகம் வியந்தது. அப்போதான் இந்தியாவுக்கு ஒரு வல்லரசு என்கிற தகுதி கிடைத்தது. அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்தது. யார் செய்த சாதனை? ஒரு சாதாரண ஒரு தீவு, ராமேஸ்வர தீவு. இன்று கூட சாலை போக்குவரத்து இருக்கிறது, பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது பால வசதி இல்லை, ட்ரெயின் ஒரு முறை தான் வரும், அங்கேயே நிறுத்திட்டு மாலை தான் திருப்பி வரும். அந்த காலையில் தான் அந்த பேப்பர் ட்ரெயினில் கொடுத்து அனுப்புவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சாமானியன் பத்மஸ்ரீ வாங்குகிற போது, பத்மபூஷன் வாங்குகிற போது, பத்ம விபூஷன் வாங்குகிற போது கேரளாவிலே ராக்கெட் ஏவுதனை தளத்தில் 10க்கு 10 அறையில் தான் இருந்தார். அப்பேற்பட்ட மனிதனுடைய வியப்புக்குரிய விஷயம் ஏன் உங்களால் முடியாது? அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். கனவு காணுங்கள் என்று சொல்வார். நான் கூட சொன்னேன், கனவு தூக்கத்தில் தானே வரும் அப்படின்னு சொன்னேன். சரியா சொன்னீங்க, தூக்க விடாமல் துரத்துவதே கனவுன்னு சொல்லி பேசினார். அந்த மேடையில் தான், அருப்புக்கோட்டையில் எங்கள் கல்லூரியில். தூக்கத்தில் வருவது தானே கனவு, ஆகவே அதிகம் தூங்கி விடாதே என்று நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், உண்மைதான், உன்னை தூங்க விடாமல் துரத்துவதே கனவுன்னு மாற்றினார். ஆக எவ்வளோ பெரிய சாதனை! 11வது குடியரசுத் தலைவர். அவர் கேட்டாரா? எளிதில் கிடைத்தது. அவரை நோக்கி அழைத்து வந்தது. அவரை நோக்கி அழைத்து வந்தது. தங்க கதிரவன்ட்ட கேட்டால் தெரியும். தேர்தலில் நின்று தெரு தெருவா ஓட்டு கேட்டு கும்பிட்டு ஐயா ஐயா அம்மான்னு கேட்டு, உங்கள் இறுதி எஜமானர்கள் ஆகிய வாக்காளர்கள் தானே, அவர்களை பார்த்து ஐஸ்வர்யா ராய்க்கும் ஒரு ஓட்டு தான், அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், ஆனந்துக்கும் ஒரு ஓட்டு தான், எல்லாம் ஈக்குவல் டெமோக்ரஸி. டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் அமாங் தம், லேண்ட் தம், சருதம், பில் டாப் வார்த்தக என்று தம்பிமார்களுக்கு அதனால தான் அண்ணா சொன்னார். ஜனநாயகத்தினுடைய திறவுகோள் அவைகள். அப்பேற்பட்ட வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்த பதவி, அது நமக்கு ஒரு பாடமா இல்லையா? இந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிகழ்காலத்தில் வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர். பாரத ரத்னா விருது அவருக்கு கிடைத்தது. ஒரு ஏவுகணை நாயகனாக சாராபாய் அவர் முதலாக அந்த
ஏவுகணை திட்டத்தை எல்லாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற போது அப்துல் கலாம் வந்தபோது தான் அது வேகம் எடுத்து புதிய பாதையை நோக்கி அடையாளப்படுத்தி அதற்கு நிறைய வாய்ப்புகளை நிதிகளையும் ஒதுக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கிற ஒன்றை உருவாக்கி தந்து அடல் பிஹாரி வாஜ்பாயும் நரசிம்மராவும் பல்வேறு உதவிகளை செய்ததற்கு பின்னால் தான் ஒரு செயற்கைக்கோளே இந்தியா அனுப்பியது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். செயற்கைக்கோள் அனுப்புகிற போது அணுகுண்டு சோதனை நடத்தியதற்கு பிறகு 163 குண்டு இருக்கு நம்ம இந்தியாவில். சாதாரண நினைச்சிடாதீங்க. சும்மா ஒரு போகிற போக்கில் கணக்கு சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். நம்மக்கிட்ட 163 அணுகுண்டு இருக்கு. நம்ம அதை பயன்படுத்த போவதில்லை. புத்தர் சிரிக்கிறார். புத்தருடைய போதனைகளை உரைத்த நாடு நம்முடைய நாடு, நம் அமைதியை விரும்புகிற நாடு நம்முடைய நாடு. ஆனால் நம்முடைய இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளும் பயப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவன் ஒரு தமிழன், ஒரு சாமானியவன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர், பஞ்சமும் பராரியாக இருந்தவர். உழைப்புள் மூலமாக உயர்ந்தார் என்று சொன்னால் நீங்கள் வர முடியுமா முடியாதா? சரி, எனக்கு ஒரு கேள்வி ஒருத்தர் ஒரு கல்லூரியில் நான் பேசுகிற போது சொன்னார், ஐயா அவங்க படிச்சங்க, அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக படித்தார், ஏவுகணை நாயகனாக மலர்ந்தார். அப்துல் கலாம் என்கிற மகத்தான நாயகர் பள்ளி படிப்பே படிக்க தாண்டாதவர்கள் கூட சாதனை புரிந்திருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் எப்படி எதை வைத்து நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள் என்று ஒரு மாணவர் கேட்டார். அது உண்மையான நல்ல கேள்வி. படித்தவர்கள் கல்வியால் அதிகாரம் பெறுவோம் நம்முடைய தலைப்பு. கல்வியால் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் அப்துல் கலாம். சரி, இளையராஜா என்கிற மகத்தான கலைஞர் ஒரு உயர்ந்த சிம்பனியை 2 முறை அமைத்து தந்து உலகமே பாராட்டுகிறதை அவன் பள்ளிக்கூடத்தை கூட தாண்டாதவர். வாத்தியத்தில் இல்லை சங்கீதம், வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. நான் ஹார்மோனிய பட்டி வாங்கி நானும் தங்க கதறவனும் வாய்ச்சா காற்று தான் வரும், இசை வருமா? அந்த காற்றே சரியாக வராது. சொல்லு, வாத்தியத்திலேயா இருக்கு சங்கீதம்? வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் கல்வி அவர்களுக்கு என்ன நடத்தி காட்டி இருக்கிறது? பாடம் இருவேறு கூறுகளாக இருக்கிறது. நம்ம சமூகம் படித்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள், பள்ளிக்கூடத்தை தாண்டாதவர்களும் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்களே, அவர்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீர்கள் என்று ஒரு கேள்வி. அல்லாஹ் ரக்கா ரகுமான், அல்லாஹ் ரக்கா ரகுமான் என்று அழைக்கப்படுகிற ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் விருதுகளை வென்றார் இளம் வயதில். பள்ளிக்கூடத்தை தாண்டாதவர். 50 வருட காலமாக சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ரஜினிகாந்த், பள்ளிக்கூடத்தை தாண்டாதவர். அப்புறம் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படித்தார். 50 வருட காலமாக சூப்பர் ஸ்டார் அவர். இவர்களால் எப்படி வர முடிந்தது? கல்வியால் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வருகிறார், கல்வியை பெற முடியாதவர்களும் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்களே, இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் ஆழ்ந்த அறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, இது மாத்திரமல்ல, எதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களோ நுண்கலைகளை, அதிலே ஆழத்தை கற்றிருக்கிறார்கள். உங்களுக்குள்ளே திறமை இருக்கிறது. ஓவியம் வரையலாம், கவிதை பேசலாம், பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளலாம். நான்லாம் எங்கள் தமிழாசிரியர் பாலகிருஷ்ணன், முருகுமாரன் அப்பா தமிழாசிரியர், அவர் அது மாதிரி என்னை ஊராக அழைச்சிட்டு போவார். பேசி முடித்த பிறகு கேட்பேன், ஐயா இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு. இன்றைக்கி சுமாராக தான் இருந்ததுன்னு. இல்லையா, எது எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஐயா அப்படின்னு கேட்பேன். அவர் சொன்னார், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னப்பார். அதையா நல்லா இருந்தது அப்படின்பாங்க. பின்னால் இருக்கவங்க முடிச்சுக்கணும்னு சொல்கிறீங்க போல இருக்கு. ஒரு பேசுகிறதுல பல விஷயங்கள் இருக்குது. சில நேரங்களில் எவ்வளோ நேரம் பேசுன்னு கேட்போம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷம் இருப்போம், அப்படியே கிளம்பிடுவோம் வரிசையாக. பாவம், யார் பெற்ற பிள்ளையோ தனியாக பேசிகிட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் 2.25 மணி நேரம் அந்த அணைக்கட்டுங்கிற ஊரில், அப்போ பாண்டுரங்கன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், பெரிய மீசை வச்சுட்டு. நான் அப்போ அமைச்சராகலை, சட்டமன்ற உறுப்பினர் உடனே நான் பேசுகிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது 2.5 மணி நேரம் கழித்து ஒருத்தர் துண்டு சீட்டை கொடுத்தாரு. அமைச்சர் வருகிற வரை பேச்சை தொடரவும்னார். அமைச்சர் வரலைன்னா நான் என்ன செய்கிறேன்?
இந்த பேச்சுவார்த்தைக்கு வாயா முதல்ல அப்படின்னு. அதாவது பேச்சு அப்படி ஒரு பேச்சு என்பது அத்தனை பேர்களையும். ஆனந்த் கூட கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் பேசணும்? ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் மதியானம் லஞ்ச் இருக்குது, அதை ஞாபகம் வச்சு சொன்னார். கேளுங்க. சூடு ஆறிப்போயிரு. பொங்கல் சூடு ஆகி போச்சுன்னா சாப்பிட முடியுமா பேராசிரியர் சொல்லுங்க? ஆனால் திருக்குறள் 3000 வருஷம் அப்படியே தானே இருக்கு. அதனால லஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஆக ஒரு பேச்சாளன் எந்த சூழ்நிலையும் பேச்சாலேயே உங்களை கட்டி போடணும். அதுதான் நல்ல பேச்சு. பேசி முடித்த பிறகு பேச்சாளனை கட்டி போட்டுறக்கூடாது. உண்மைதான். குறிப்பெடுத்து பேசாத பேச்சும் குறிபார்த்து சுடாத துப்பாக்கியும் ஆபத்தானவை. குறிபார்த்து சுடாத துப்பாக்கி எப்படி ஆபத்தானது? குறிப்பெடுத்து பேசணும். அதான் நேற்று சொன்னார். ஆனந்திட்ட கேட்டேன், பேச்சு என்பது எதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு நல்ல பேச்சு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஆனந்து? முதல்ல திட்டமிட வேண்டும், திட்டத்தை மீற வேண்டும். அதுதான் நல்ல பேச்சு. ஒரு பேச்சு திட்டமிடணும். இப்போ நான் என்னெல்லாம் பேசலான்னு திட்டமிடுறேன். அப்படியே வாச்சன செய்தி வாசிப்பாளர். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி, அந்த கதையா போயிடும். ஆனால் அதை மீறி நீங்க இயல்பா பேசுகிற போதுதான் அது நல்ல சிறந்த பேச்சாக அமையும். சரி, அப்ப எப்படி இளையராஜா படிக்காமலே இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தார், ஏஆர் ரகுமான் வந்தார், ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆக நாங்கள் படிக்கலைன்னா கூட அப்படி வந்துருவோயான்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! என்னங்க, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு பெட்டியோட தாங்க போனார் கலாம். திருப்பி வருகிற போது ஒரே பெட்டியோட தான் வந்தார். இதை விட ஒரு உதாரணம், அடையாளம் வேணுமா நமக்கு? நம்மளால முடியும் இல்லையா? பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் தேசம் லஞ்சசீல கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல? கல்விக்கு லஞ்சம், கல்யாண லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த விவரஞ்சொல்ல லஞ்சம். இப்படியே போனால் என்னவாகும் எதிர்காலம்? பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதல் வருமென தாய்மார்கள் சொல்லுவார்கள். ஆனால் இனிமேல் கைதான் முதல் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும். கோப்புகளில் நாடாவும் கொடுக்காமல் அவிழ்வதில்லை, அவிழ்கின்ற கோப்புகள் நத்தைகள் நத்தைகள் நத்தைகள். சில்லறை சத்தம் மட்டும் செவியில் விழுந்தால், சில்லறை சத்தம் மட்டும் செவியில் விழுந்தால் நத்தையின் கூட்டை விட்டு நறுக்கென்று முன்னேறும் முன்னேறும் முன்னேறும். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இந்த புறையோடு இருக்கிற இவற்றை நீக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் தானே அப்துல் கலாம். ஆக என் அருமை சகோதரிகளே, மகள்களே, கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு. இந்த விலை மதிக்க முடியாத இந்த பரிசை நீங்கள் ஒரு துளி கணம் கூட வீணாக்கி விடக்கூடாது. முதலில் நீங்கள் நிகழ்ச்சி நிரலை தயார் செய்யுங்கள். நான் ஒருவரை கேட்டேன், நீங்கள் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்று. அவர் IAS ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் 5 வருடம் கழித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களை சந்திக்கலாமா என்று கேட்டேன். IAS ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 வருடம் கழித்து நீங்கள் கலெக்டராக தானே இருக்கணும், அப்போ கலெக்டர் ஆஃபீஸில் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் திகைச்சு போயிட்டார். ஒரு பேச்சுக்கு சொன்னால் இப்படி அவர் கலெக்டர் ஆஃபீஸுக்கே கூப்பிட்றாரு. அப்போ தயார் நிலையில் இல்லை. இப்போ ட்ரம்ப்புக்கும் 24 மணி நேரம் தான், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு, நம்முடைய ஜனாதிபதிக்கு 24 மணி நேரம் தான், நம்முடைய பிரதமருக்கு 24 மணி நேரம் தான், நம்முடைய முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம். எனக்கு 2 கார் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லை, சரி வேற்று பார்வை. இவர்கிட்ட ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு, சரி உங்கள்கிட்ட இல்லை. இந்த வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நேரம் என்பது எல்லோருக்கும் பொதுதானே. அப்போ நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் உயர்ந்த நிலைக்கு வருகிறான். எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள். ஏனென்றால் நேரத்தை சரியாக பயன்படுத்த தவறியவன். கிடைத்திருக்கிற வாய்ப்பின் மூலமாக மேலே எழ வேண்டும்.
சொன்னார் ஆனந்த், 10 ஆண்டுகளாக எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன். நான் கூட சொன்னேன், என்னுடைய நூலை, நூற்றாண்டின் தவம் என்கிற நூலை இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற என் அருமைக்குரிய ஆருயிர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் வெளியிட்டார்கள். அதை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பெற்றுக்கொண்டார். 800 பக்கம் கொண்டிருக்கிற அந்த நூல் தி இந்து தமிழ் நாளிதழ், தினமணி நாளிதழில் வெளிவந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு. அந்த நூல் வெளியிடுகிற போது நான் சொன்னேன், இந்த நூலை நான் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அருப்புக்கோட்டை வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அப்படி ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நூல் எனக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் எடுத்த நல்ல முடிவின் காரணமாக இந்த நூல் கிடைத்தது. சங்க இலக்கியத்தில் 5 பாகங்கள் எழுதி முடிச்சிருக்கேன். திருமகள் நிலையத்தில் கிடைக்குது. 2500 பக்கம். சங்க இலக்கியத்தின் அத்தனை ஆய்வு நெறிகளையும் ஒரு பேராசிரியர் செய்ய முடியாத அளவிற்கு எளியவன் சிறியவன் எழுதி தந்திருக்கிறேன். இதுக்கு யார் காரணம்? அருப்புக்கோட்டை வாக்காளர்கள் தானே. அவங்க அந்த நல்ல முடிவு எடுக்கலைன்னா இப்படி ஒரு நூல் கிடைச்சிருக்குமா அப்படின்னு துணை ஜனாதிபதி விழுந்து சிரிச்சார். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கிடைத்திருக்கிற வாய்ப்பின் மூலமாக மேலெழுகிற ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு மூலமாக மேலெழுகிற ஆற்றல் உங்களுக்குள்ளே வருமானால் நீங்கள் தான் ஒரு உயர்ந்த நிலைக்கான ஒரு ஆற்றலாளர். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து ஒருபோதும் மாறுபட்ட தன்மையிலே இருக்கக்கூடாது. அதான் விஷயம். வெற்றியாளர் நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஒரு போராட்ட குணம் இருக்கா, யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. நான் இப்படித்தான். பாரதி அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று எழுதினான். அப்படி எழுதிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டில் நின்று பேசுகிறோம், மேலேருந்து கீழே சரிஞ்சிருது, பக்கத்தில் ஓடிடுறோம். வானமே இடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எங்கே ஓடி ஒளிய முடியும்? அப்படியே வானம் விடிந்து போனாலும் இடிந்து என் தலையில் விழுந்தாலும் எனக்கு பயமில்லை அச்சமில்லை என்று சொன்னவன் பாரதி. அப்படி இருந்தானா? இருந்தான். தன்னுடைய மனைவியை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறது வழக்கம். நம்மளாக இருந்தால் என்ன செய்கிறோம்? மனைவியை வீட்டிலே இருந்து பத்திரமா பார்த்துக்கோமா, எனக்கு ஒரு ஐசக் நியூட்டன் கல்லூரியில் ஒரு வேலை இருக்குது, வந்துடும். ஆக இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பாரதி மிருக காட்சிக்கு அழைத்து செல்கிறான். ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது கூட்டிட்டு போகிறது வழக்கம். மானை பார்க்கிறான், மயிலை பார்க்கிறான், குயிலை பார்க்கிறான், கொண்டாடுகிறான், ஆனந்தப்படுகிறான், கூத்தாடுகிறான். அப்படி பார்க்கிற போது ஒரு சிங்க கூண்டு திறந்திருக்கு. உணவு ஊழியர் உணவு வைத்து கொண்டிருக்கிறார். செல்லம்மாட்ட சொல்கிறான், செல்லம்மா இங்கே இரு, என்கிட்ட ஒரு சின்ன வேலை சிங்கத்திட்ட இருக்கு, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான். ஊழியர் அங்கே பார்த்தவர் பதறிட்டார். அவன் அதோடு விட்டானா? அவன் சொல்கிறான், நீ காட்டு ராசா. சிங்கம் யாரு? காட்டுக்கு ராசா. நீ காட்டு ராசா, நான் கவிராஜா, 2 ராஜாக்களும் சந்திக்கிறோம்ன்றான். ஆசிரியர் போராட்டத்திலே நாங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பாஞ்சிருவாங்க ஏதாவது. சிங்கத்தை கட்டி பிடிக்கிறான். நீ காட்டுக்கே ராசா, நான் கவிதைக்கே ராஜா, 2 பேரும் ராஜாக்கள் சந்தித்து கொண்டோன்னு யாரால சொல்ல முடியும்? சொன்னதுனால தான் அவன் கவிதைகள் காலம் கடந்து நிற்கிறது. சில எழுத்தாளர்கள் காதலுக்கு ஆதரித்து கவிதை எழுதுவார்கள், கட்டுரை எழுதுவார்கள். தான் மகள் காதலிச்சார்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆக எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடு. அப்படி எழுதுகிற போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் யார்? முதலில் நீங்கள் சிந்திங்கள். ஒரு பெண்ணு எழுதுனா, நான் அதை பார்த்து வியந்து போனேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சமயம், சென்னையில் பேருந்தில் போகிற பெண் கல்லூரிக்கு. சென்னையில் பேருந்து கல்லூரினா 50 பேர் உட்கார்ற பஸ்ஸில் 150 பேர் நிற்பாங்க. நெரிசல், இடிபாடுகள். அப்போது அந்த பெண் சொல்கிறா, என்னை பாபர் மசூதி மாதிரி இடிக்கத்தான் வர்றாங்க, கட்டுறதுக்கு யாரும் தயாராக இல்லையேன்னு எழுதின. இப்போ கட்டிட்டாங்க, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல.
ஆக எதற்கு சொல்லு என்று சொன்னால் அவ்வளவு நுட்பம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த நிலையிலும் ஆனாலும் உங்களுடைய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். அப்படி அடையாளத்தை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு பதவி வருது, நான் காம்ப்ரமைஸ் பண்ணால் அந்த பதவி வரும் அப்படின்னு சொன்னால் நான் என்னை இழந்துக்கிடுகிறேன், நான் தோற்று போயிடுறேன். உலகத்திலே ஜெயிச்சவெல்லாம் யார், பெரிய வெற்றியாளர்கள்லாம் யார் அப்படின்னா எந்த பதவியும் இல்லாதவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். பாரதி என்ன கவுன்சிலர் கூட ஆனது இல்லையே. இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே, சொல்லுங்கள். தந்தை பெரியார் ஏதாவது எம்எல்ஏவாக இருந்திருக்காரா? சேர்மனாக இருந்தார். அது வேண்டான்னு சொல்லி தான் வந்தார். உங்களோட நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுரா, ஓட்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு. நான் இது இந்த அரசியலுக்காக சொல்லு, உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு. நீங்கள் இங்கே முன் வரிசையில் இருக்கவங்க பேராசிரியர்களா, ஆசிரியர்கள், பின் வரிசையில் இருக்கிற மாணவர்கள், இப்படி மாற்றி உட்கார வச்சுருக்கணும். மாணவ செல்வங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் என்னவாக வேண்டும் என்று இன்றே நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. அதற்கான இன்றே நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிடுங்க. நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தேன், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில். அதுக்கப்புறம் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தேன். விரிவுரையாளர்னால் அது மாலை நேர கல்லூரி, டெம்பரவரி தான். இதுதான் அரசாங்க வேலை. அப்போ நான் அரசாங்க வேலையில் பணியாற்றி கொண்டு இருக்கிற போது அந்த ஸ்டெப்ஸ் படிக்கட்டிலேருந்து அப்படி இறங்கி வருவேன். அப்போ நானே நினச்சிக்கிறேன், விமான நிலையத்திலிருந்து அந்த படிக்கட்டிலேருந்து இறங்கி வர்றதா நினச்சிருக்கேன் பல முறை. இப்போ எல்லாம் விமானத்தில் தான் சர்வசாதாரணம் போகிறோம். அது மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் எ நாட் எ ஜோக், ரியலி ஃபேக்ட், சத்தியமான வார்த்தை, நான் இதை சொல்லியிருக்கிறேன். வருங்கால கல்வி அமைச்சரை பகைச்சிக்கிறாதையா அப்படின்றது. அவன் சிரிச்சுக்கிறான், பாவம் பைத்தியம் முத்தி போயிடுச்சு. இன்னும் 5-6 வருஷத்தில் அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவனுக்கு கவலை. ஆனால் நடந்ததா இல்லையா? இது உங்களுக்கும் நடக்கும். இந்த வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பும் தெளிவும் உங்களுக்குள்ளே வேண்டும். கல்வியால் நீங்கள் அதிகாரத்தை பெற்றுவிடலாம், ஆனால் அந்த அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் நன்மை செய்கிறீர்களா? அதிகாரத்தின் மூலமாக அடுத்தவருடைய இதயத்தை நீங்கள் கவர்கிறீர்களா? அந்த அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் மனித சமுதாயத்திற்கு மனிதநேயத்தையும் மானுடப்பற்றையும் கருணையும் காருண்யத்தையும் விதைத்திருக்கிறீர்களா என்பதை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை அளவீடு செய்யப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மொராஜி தேசாய் ஐசிஎஸ் ஐஏஎஸ் படித்தவர். அவர் உதறி தள்ளிவிட்டு வேலைக்கு வந்துட்டார், அரசியல் பணிக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார், இந்திய விடுதலைக்கு வந்து விட்டார். இந்தியாவினுடைய காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவையில் அவர் பிரதமராக இருந்தார். அப்பேற்பட்ட மொராஜி தேசாய் மகாராஷ்டிரா மாநிலம், இப்போ மகாராஷ்டிரம், அப்போது குஜராத், 2 மாநிலமும் சேர்ந்து ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரம். அப்போது முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய மகள் இந்து +2 தேர்வில் மதிப்பெண் குறைந்து விட்டது. அவரோடு படித்த அவருடைய கல்லூரி மாணவிகள் எல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கிடைத்து விட்டது. அவர் கேட்குற அப்பா கிட்ட, அப்பா முதலமைச்சர், அப்பா எனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, ரீடோட்டல் போடலாமா, ரீவேல்யூவேஷன் இன்னும் சொல்கிறோம். அதுக்கு அவர் சொல்கிறார், நீ அப்படியே அப்ளை பண்ணால் கூட, நீ அதுக்கான மதிப்பெண்ணை எடுத்துட்டா கூட, அது உனக்கு உண்மையான தகுதி இருந்திருந்தா கூட என்ன செய்வாங்க, முதலமைச்சருடைய மகளுக்கு சலுகை காட்டப்பட்டு விட்டது என்று என் மீது குற்றம் எழுந்துவிடும் மகளே என்று சொல்கிறார். அப்படின்னா நான் என்ன செய்யறதுப்பான்னு கேட்குறார். உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு பாரு, அந்த கல்லூரியில் போய் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்து படித்து அதிலிருந்து உயர்ந்து கொள்ளுங்கிறார். தன்னுடைய சக தோழிகள் எல்லாம் மருத்துவராகிவிட்டார்கள். மருத்துவக் கல்லூரியில் மாணவிகள் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செய்தி போனது, உங்கள் ஒரே மகள், ஒன்லி ஒன் டாட்டர் இந்து தற்கொலை செய்து கொண்டாள். வீட்டுக்கு சைக்கிளில் தான் வருவார். எங்களுக்கெல்லாம் அரசாங்கம் இன்னோவா கார் கொடுத்துருந்தது. அவர் சைக்கிள்லேயே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். முதலமைச்சர் மகளில் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முகத்தை போய் பார்க்குறாரு. கீழே
கிடைத்தறையிலே போடப்பட்டிருக்கிறது அந்த உடல். மாலையை அணிவிச்சிட்டு சாய்வு நாற்காலியில் பின்னால் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கார். அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். அப்போ கேட்குறாங்க, மிஸ்டர் மொரார்ஜி தேசாய், உங்கள் மகளின் சாவுக்கு நீங்கள் தானே காரணம்? அவன் சொல்கிறான், இல்லை, இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் நேர்மையானவர் என்பதற்கு என் மகளின் சாவுதான் சாட்சினா. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை தான் அப்துல் கலாம் வாழ்க்கையும் சரி, தேசாயுடைய வாழ்க்கையும் சரி. ஒன்றல்ல ரெண்டல்ல. இன்னைக்கு தண்டாயுதம் பிள்ளை அவர்கள் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கல்வியால் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. ஒரு கல்வியால் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். சோழர் காலத்தில் துறைமுகமாக இருந்த பகுதி, அழகிய மிகுந்த கிழக்கு கடற்கரையில் அழகாக செழிப்போடு இருக்கிற மணப்பு மிகுந்த பகுதி, கோடிக்கரையிலிருந்து தொடங்கி இந்த பகுதியெல்லாம் இருக்கிற நாகப்பட்டினத்தில் ஒரு கல்வியின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று தன்னலம் கருதாது போட்ட விதைதான் இன்று இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி போயிருக்கிறார்கள் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக. அதான ஒரு விஷயத்தை பார்க்கணும். வாழ்க்கை என்பது அதுதான். மாணவ செல்வங்களை, நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை அடையாளத்தை இழந்து விடாதீர்கள், முகத்தை இழந்து விடாதீர்கள், முகவரியை இழந்து விடுவீர்கள், அடையாளத்தை இழந்து விடாதீர்கள், உங்கள் அங்கீகாரத்தை இழந்து போவீர்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை, கல்வி அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி அதற்காக இரவுகள் பாராது, கந்துஞ்சாது, அஸ்தமனம் உதயம் என்று பாராது, அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நீங்கள் உயரத்துக்கு அடைகிற போது எளியவன் சிறியவன் அப்போது சந்திக்கிறேன். வணக்கம். நன்றி. இன்று ஒரு அற்புதமான நாள். 100 புத்தகங்களின் ஒரே உரை. உள்ளினான் உணர்ந்து உள்ளமும் முருகினான் எழுந்து என்று பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்புத்தகத்தின் எடிட்டர் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய கலை அறிவியல் கல்லூரியின் டீன் பேராசிரியர் முனைவர் சுரேஷ் கண்ணா அவர்களை நன்றியுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திரு நடராஜன் அவர்களையும், இப்பதிவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த தாளாளர், செயலர், இயக்குனர், கல்வித்துறைகளின் பதிவாளர் அவர்களுக்கு இந்நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். 12க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் கடின உழைப்பால் இந்த புத்தகம் உருவாகி இருக்கின்றது. மிஸ்டர் ரமேஷ், ஹெட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ளீஸ் கம்ஸ் டு த ஸ்டேஜ். மிஸ்ஸஸ் எஸ் விஜயகுமாரி, ஹெட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், ப்ளீஸ் கம்ஸ் டு த ஸ்டேஜ் மேம். Mr. U. Raja, Head and Assistant Professor, Department of Computer Science. Mr. M. Parthiban, Head and Assistant Professor, Department of Commerce. Dr. B. Satya, Head and Assistant Professor, Department of Physics. Santosh, Head and Assistant Professor, Department of Hotel Management and Catering Service. Mr. M. Emmanuel Hassan, Assistant Professor, Department of Commerce, Computer Applications. Mr. M. Murali Krishnan, Head and Assistant Professor and Department of Forensic Science. Mr. Ayunal Marlia, Head and Department of Nutrition and Dietetics. Please come to the stage on there and participate in everything. Thank you for this. மிகவும் நெகிழ்ச்சியான இத்தருணத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர்களது கடின உழைப்பே இதற்கு சான்று.
வெற்றியாக்கலும் மேதகவாக்கலும் அன்றியும் கல்வியோடு அழகாக்கலும் குன்றினார்களை குன்றெனாக்கலும் பொன் துஞ்சு ஆகத்தினாய் பொருள் செய்யுமே. ஆம், செயல்புரியாமல் வெற்றியில்லை, வினையே ஆடவர்க்கு உயிரே என்று வாழும் சீர்மிகு கல்லூரியின் இயக்குனர் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்துடைய நிறுவனர் 20வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்விற்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கல்வி குழுவின் செயலர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினரை மிகச்சிறப்பாக அறிமுக செய்து வைத்த நகராட்சி பொறியாளர் நாகை நாகராஜன் அவர்களுக்கும், முன்னிலை உரை வழங்கிய சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுவினுடைய தாளர் அவர்களுக்கும், எத்தகைய நிலையில் இருந்தபோதும் எத்தனைய அதிகாரமிக்க பதவிகள் இருந்த போதிலும் இந்த நாளை நிறுவனருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர்ந்து 20 ஆண்டுகாலமாக நிறுவனுடைய நினைவுகளை பயன் சென்றிருக்கிற முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கூட்டத்திற்குரிய ஜீவானந்தம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் மூத்த வழக்கறிஞர் நகர கழகத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற கூட்டத்திற்குரிய தங்கக்கதிரன் உள்ளிட்ட சட்டம் நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியால் அதிகாரம் செய்வோம் என்ற தலைப்பினில் அடுக்குமொழி தமிழில் செழுமையான அறிவார்ந்த பயன் தரக்கூடிய கருத்துக்களை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிற போற்றுதலுக்குரிய தமிழ் வளர்ச்சிக் கல்வித்துறை மற்றும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலைமாமணி முனைவர் வைக செல்வன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்காக தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக எங்களோடு வருகை புரிந்திருக்கிற இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தினுடைய தலைவர் செயலர்கள் நிர்வாகிகளுக்கும், தன்னார்வ தொண்டு நிறுவனமான ரோட்டரி லைன்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கிற பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வுக்காக தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிற எங்களுடைய தாய் குறிப்பாக எங்கள் மீது ரொம்ப அன்பாகவும் ரொம்ப கண்டிப்போடு இருப்பாங்க. குறிப்பாக என் மீது ரொம்ப கண்டிப்போடு இருக்கக்கூடிய எனது அருமை தாய்க்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जागे तब सुभाशिष मागे जाहे तब सय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे